நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு நாள் சந்திக்க நேரிடும் வலி மிகுந்த ஓர் அனுபவம். மன்னிக்கவே கூடாத துரோகங்கள். பெரும்பாலானோர் சொல்வதுண்டு, மன்னித்துவிடு, மறந்துவிடு, மனது லேசாகும் என்று. ஆனால் சில காயங்கள் உள்ளன. அவற்றை தொட்டு பார்த்தால் மட்டுமே அதன் ஆழமும் வீரியமும் புரியும். ஒரு உண்மையான மனப்பக்குவம் என்னவென்றால், சில நேரங்களில் மன்னிக்காமல் விலகி நடப்பதே நமது சுயமரியாதையையும் நம் எதிர்கால நிம்மதியையும் பாதுகாக்கும் மிகச்சிறந்த அரண். நாம் பழிவாங்கக்கூடாது, ஆனால் நமக்கு திரும்பவும் துரோகம் செய்ய ஒரு வாய்ப்பை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. இன்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாராக இருந்தாலும் நாம் ஏன் மன்னிக்கவே கூடாத 3 வகையான துரோகங்களை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் செல்லும் முன் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த தளம் உங்கள் மனதிற்கு ஆறுதலை தர, உங்களை தேற்ற, ஒரு உத்வேகத்தை தர உருவாக்கப்பட்ட தளம். இந்த முயற்சிக்கு நீங்கள் தரும் ஆதரவு தான் எங்களின் பலம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். வாங்க ஆழமான விஷயங்களுக்குள்ள போகலாம். நம்பிக்கை துரோகத்திலேயே மிகவும் கொடியது எது தெரியுமா? ஒருவரின் உழைப்பை, சிந்தனையை, எதிர்காலத்தை மொத்தமாக திருடும் துரோகம்தான் அது. உங்கள் கூடவே உங்களிடமே கற்றுக்கொண்ட ஒரு சக ஊழியர், ஒரு தொழில் பங்குதாரர், அல்லது நீங்கள் வளர்த்தெடுத்த ஒரு சீடன், நீங்கள் இரவும் பகலும் உழைத்து உருவாக்கிய ஒரு அரிய யோசனையை அல்லது உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்பை முதுகில் குத்தி ஏமாற்றிச் சென்று அதை தன்வசப்படுத்திக் கொள்வது. உங்கள் கண் முன்னால் உங்களிடமிருந்து பெற்ற அறிவையும் உழைப்பையும் வைத்து அவர்கள் மேலே செல்வதை பார்க்கும்போது நீங்கள் படும் வலி சாதாரணமானதல்ல. அது உழைப்பின் வலி, வியர்வையின் வலி, இத்தனை நாள் நம்பியதற்கான வலி. சிலர் சொல்வார்கள், அவனுக்கு அவகாசம் கொடுத்தாய், அதனால் அவன் ஜெயித்து விட்டான் என்று. அது அவகாசம் அல்ல நண்பரே, அது அன்பும் நம்பிக்கையும் கலந்த வாய்ப்பு. அதை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்தார்கள். ஒரு திருடன் உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தை மட்டுமே திருட முடியும். ஆனால் இந்த துரோகி உங்கள் வாழ்க்கை திட்டத்தையே, உங்கள் கனவுகளின் வரைபடத்தையே திருடிச் செல்கிறான். ஏன் மன்னிக்க கூடாது? இப்படிப்பட்டவர்களை மன்னிப்பது என்பது என்னுடைய அடுத்த யோசனையையும் திருடுவதற்கு வாருங்கள் என்று அழைப்பதற்கு சமம். இவர்கள் உங்களின் அறிவையோ உழைப்பையோ மதித்தவர்கள் அல்ல. இவர்களுக்கு தேவை உங்களிடம் இருக்கும் பலம் மட்டுமே. இவர்களை விலக்கி வைப்பதே உங்கள் அடுத்த கட்ட உழைப்புக்கான மரியாதை. இவர்களின் இடத்தை வெறுமையாக வைப்பதே உங்கள் நிம்மதியை பாதுகாக்கும். 2வது வகை, நம்முடைய ஒட்டுமொத்த தார்மீக நம்பிக்கையையே கேள்விக்குறியாக்கும் துரோகம். நீங்கள் ஒரு கொள்கையில், ஒரு நன்னெறியில் உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் நண்பராக, உறவினராக, வழிகாட்டியாக இருப்பவர் ஒரு சிறு ஆதாயத்துக்காகவோ பயத்துக்காகவோ நீங்கள் இத்தனை நாள் நம்பிய அத்தனை தர்மத்தையும் விட்டுவிடுவார். உதாரணமாக, ஒரு நியாயமான விஷயத்திற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு உறுதுணையாக வந்தவர் ஒரு சிறு பதவி உயர்வுக்காகவோ அல்லது பண முடிப்புக்காகவோ உங்களை பாதியில் கைவிட்டு துரோகிகளின் பக்கம் சென்று உங்கள் கொள்கையையே கேலிக்கு உள்ளாக்குவார். இந்த துரோகம் உங்களை நிதி ரீதியாக பாதிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆன்ம பலத்தை பாதிக்கும். இவ்வளவு நேர்மையாக இருந்தும் என்ன பயன் என்று நீங்கள் மனமுடைந்து போகலாம். விஷத்தை யார் குடித்தாலும் விளைவு ஒன்றுதான். அதேபோல் சுயநலத்துக்காக தர்மத்தை கொல்லும் இவர்களை மன்னிப்பது என்பது பாவத்தை அங்கீகரிப்பதற்கு சமம். ஏன் மன்னிக்க கூடாது? உங்கள் கொள்கைகளை இழிவுபடுத்திய ஒருவரை மன்னிக்கும் போது நீங்கள் உங்கள் சுயத்தின் அடித்தளத்தையே பலவீனப்படுத்துகிறீர்கள். இவர்களுக்கு நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் அடுத்த முறை உங்கள் கொள்கைகளை பணயம் வைத்து உங்களை அவர்களோடு இழுக்க முயற்சி செய்வார்கள். உங்களின் சுய அடையாளம்தான் உங்களுக்கு மிகவும் முக்கியம். அதில் துரோகம் செய்பவர்களை தயவு செய்து விலக்குங்கள். 3வது விஷயம், இதுதான் பலரின் வாழ்வை சிதைத்திருக்கிறது. குடும்பம், அன்பு, வாழ்நாள் முழுவதும் இணைந்திருக்க உறுதியளித்த உறவில் நிகழும் துரோகம். கணவன் மனைவி உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையிலான பந்தம், இது வெறும் உறவு மட்டுமல்ல. இது ஆழமான மனோரீதியான, உணர்ச்சிபூர்வமான முதலீடு. இருவர் சேர்ந்து அமைக்கும் எதிர்காலத்தின் அஸ்திவாரம். அப்படிப்பட்ட உறவில் ஒருவர் தனக்கு கிடைத்த சுதந்திரத்தை அல்லது தான் பெற்ற நம்பிக்கையை மற்றவரின் உணர்ச்சிகளை கடுகளவும் மதிக்காமல் உடைக்கும்போது அது துரோகமாகிறது. அது பிரிவு தரும் வலி மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதையும் கேள்விக்குறியாக்கும் பேரழிவு. சிலர் இதை அறியாமலே செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்பார்கள். ஆனால் நெருப்பு குச்சியை பற்ற வைத்த பிறகு அணையப் போகிறேன் என்று சொல்வது அது ஏற்படுத்திய சேதத்தை நீக்கிவிடாது. இந்த துரோகம் என்பது கையில் ஏற்பட்ட காயம் அல்ல, இது உங்கள் ஆத்மாவின் உள்வழியில் ஏற்பட்ட ரணம். ஏன் மன்னிக்க கூடாது? மன்னிக்கலாம். மனிதன் தவறு செய்வது சகஜம். ஆனால் நீங்கள் மன்னித்த பிறகு அந்த உறவு பழைய மாதிரி இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏனென்றால் அந்த உறவில் இருந்த பயம் மற்றும் பாதுகாப்பின்மை என்ற உணர்வுகள் எப்போதும் ஒரு திரையாக இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டியிருக்கும். நிம்மதியை இழந்த ஒரு உறவு ஒரு கூண்டு. உங்கள் ஆயுட்காலத்தை அந்த கூண்டுக்குள் செலவிடலாமா? மன்னிப்பு என்பது சில சமயங்களில் உங்களை நீங்களே தண்டனைக்கு உட்படுத்துவது போல ஆகிவிடும். நிம்மதியை தொலைத்து துரோகம் செய்தவருக்காக நீங்கள் வாழ வேண்டியதில்லை. வெளியேறி உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை எழுதுங்கள்.
அன்பானவர்களே, துரோகம் என்பது ஒரு பாடம். அது ஒரு வாத்தியார். யாரை நம்பலாம், யாருக்கு உங்கள் மனதின் சாவியை கொடுக்கலாம் என்று அது கற்றுக் கொடுக்கிறது. நம்மில் பலர் மன்னித்து விட்டால் அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், மன்னிப்பு என்பது திருந்துவதற்கான வாய்ப்பு அல்ல. அது நம் மனதின் கருணை. திருந்தும் எண்ணம் துரோகம் செய்தவருக்கு வரவேண்டும். அது வராத பட்சத்தில் நீங்கள் கொடுக்கும் மன்னிப்பு அவர்கள் மீண்டும் உங்களை காயப்படுத்த பயன்படும் ஒரு கருவியாகவே மாறும். உங்கள் நிம்மதியும் சுயமரியாதையும் உங்கள் எதிர்காலத்தின் பாதுகாப்பும் மட்டுமே உங்களின் முதல் சொத்து. அதைவிட எந்த ஒரு உறவும், எந்த ஒரு நட்பும், எந்த ஒரு கொள்கையும் உங்களுக்கு பெரிதல்ல. உங்களை மதிக்காத, உங்கள் மீது துரோகம் செய்த மனிதர்களை விட்டு விலகி நடப்பதே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் மிகச்சிறந்த பரிசு. அமைதியாக, சத்தமில்லாமல் அந்த உறவுகளை துண்டித்துவிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தனித்து கெத்தாக தொடருங்கள். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கற்ற பாடம் எது என்பதை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதை கேட்டதற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.